அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்த காலை நேரத்துல தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். இந்த நாளில உபாகம் 32 துவங்கி வாசிக்கலாம். இணை சட்டம் 34. மோசேயின் பாடல். பின்னர் இஸ்ரவேல் சபையினர் அனைவரும் கேட்க மோசே பின்னோரும் பாடலின் வார்த்தைகள் அனைத்தையும் சொன்னார். வானங்களே, நான் பேசுவேன், செவி கொடுப்பீர். பூவுலகே, என் சொல்லை உற்றுக்கேள். பெருமழை பைந்தளிர் மீது பொழிவது போல், மென்சாரல் பசும்புல் மீது விழுவது போல் என் அறிவுரை மழையென பெய்திடுக, என் சொற்கள் பணியென இறங்கிடுக. நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன், நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன். அவரே பாறை, அவரே செயல் நிறைவானது, அவர் செயல் நிறைவானது. அவர் தம் வழிகள் அனைத்தும் நீதியானவை. வஞ்சகம் அற்ற உண்மை மிகு இறைவன், அவரே நீதியும் நேர்மையும் உள்ளவர். அவர் தம் கேடுகட்ட பிள்ளைகள் அவரிடம் பொய்மையாய் நடந்து கொண்டனர். அவர்கள் நெறிப்பிழந்த வஞ்சகமிக்க தலைமுறையினர். ஞானமற்ற மதிகட்ட மக்களே, ஆண்டவருக்கு நீங்கள் அளிக்கும் கைமாறு இதுதானா? உங்களை படைத்து உருவாக்கி நிலைநிறுத்திய உங்கள் தந்தை அவரல்லவா? பண்டைய நாள்களை நினைத்துப்பார், பல தலைமுறையின் ஆண்டுகளை கவனித்துப்பார். உன் தந்தையிடம் கேள், அவர் உனக்கு அறிவிப்பார். பெரியோரிடம் கேள், அவர்கள் உனக்கு சொல்வர். உன்னதமானவர் வெவ்வேறு இனங்களுக்கு உரிமை சொத்துக்களை பங்கிட்ட பொழுது, ஆதாமின் பிள்ளைகளை அவர் பிரித்த போது, இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்கள் இனங்களின் எல்லைகளையும் திட்டமிட்டார். ஆண்டவரின் பங்கு அவர் தம் மக்களே, அவரது உரிமை சொத்து யாக்கோபே. பாழ்வெளியில் அவர் அவனை கண்டார், வெறுமையான ஓலமிடும் பாலையில் அவனை கண்டார். அவர் அவனை பாதுகாத்து பேணினார், கண்ணின் மணியென அவனை காத்தருளினார். கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடி தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும், தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும், அவற்றை தன் சிறகுகளில் சுமப்பது போல் ஆண்டவர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை. பூவுலகின் முகுடுகளில் அவனை வாழ செய்தார். வயல்வெளியின் விளைச்சலை அவன் உண்டான். கண்மலை தேனை அவன் சுவைத்தான். கற்பாறை எண்ணெயை பயன்படுத்தினான். பசுவின் வெண்ணையையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் செம்மறிக்கிடாய் வெள்ளாட்டுக்கிடாய் இவற்றின் கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற முந்திரி சாற்றையும் அவர்கள் உண்ணும்படி ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் கொழுத்த காளை மார்பிலே பாய்ந்தது. எசுருன் கொழுத்து பருத்த முரடனானான். தன்னை படைத்த கடவுளை விட்டு அவன் விலகினான். தனது மீட்பின் பாறையை எள்ளி நகைத்தான். வேற்று தெய்வங்களால் அவனுக்கு எரிச்சல் ஊட்டினர். அருவறுப்புகளால் அவருக்கு சினமூட்டினர். இறையல்லாத பேய்களுக்கு பலி செலுத்தினர். அவர்கள் அறியாத வேற்று தெய்வங்களுக்கு, நேற்று முளைத்த புதிய தெய்வங்களுக்கு உங்கள் முன்னோர் அஞ்சாதவர் அவற்றுக்கு பலியிட்டனர். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்து விட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இழந்து ஒதுக்கினார். அவர் உரைத்தார், அவரது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சல் ஊட்டினர். அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினர். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவேன். மதிகட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். எனது சினத்தில் நெருப்பு பொறி தெரிக்கும். கீழுலகின் அடிமட்டம் வரை அது எரிக்கும். பூ உலகையும் அதன் விளைபலன்களையும் அழிக்கும். மாமலைகளின் அடித்தளமே தீப்பற்றி எரியும். தீங்குகளை அவர்கள் மேல் கொட்டி குவிப்பேன். என் அம்புகளை அவர்கள் மேல் எய்ந்து தீர்ப்பேன். பசியினால் அவர்கள் வாடுவர். கொள்ளை நோயால் மாய்வர். கொடிய வாதைகளால் மடிவர். விலங்குகளில் பற்களுக்கு இரையாவர். புழுதியில் ஊறும் நச்சு பூச்சிகளால் மடிவர். வெளியிலே வாழ், உள்ளே பேரச்சம், இளைஞனும் கன்னிப்பெண்ணும் பால்குடிய மரபா குழந்தையும் முடி நரைத்த கிழவனும் அழிவர். நான் சொன்னேன், அவர்களை எத்திகிலும் சிதறடிப்பேன்.
அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து அற்றுப்போக செய்வேன். ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை, இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர் என்பதாலும் பகைவனின் பழி சொல்லுக்கு அஞ்சியும் வாழவிருந்தேன். அவர்கள் புத்தி கெட்ட மக்கள், அவர்களிடம் விவேகம் சிறிதும் இல்லை. அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்களுக்கு நிகழப்போவதை உயர்ந்துணர்ந்தால் எத்தனை நலம். ஒரே ஆள் 1000 பேரை துரத்துவதும் 2 பேர் 10,000 பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை விட்டு விட்டதாலன்றோ, அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதலான்றோ. அவர்களது பாறை நமது பாறை போன்று என்று நம்முடைய பகைவர்களே ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்களது கொடி முந்திரி சோதோமிலிருந்து வருவதாகும், குமோரோவின் வயல்வெளியிலிருந்து வருவதாகும். அவர்கள் திராட்சைகள் நச்சு திராட்சைகள், அவர்களது திராட்சை கொத்துக்கள் கசப்பானவை. அவர்களது ரசம் பாம்பின் நஞ்சு போன்றது, விரியன் பாம்பின் கொடிய நஞ்சு போன்றது. இது என்னிடம் சேர்க்கப்பட்டுள்ளதன்றோ, என் கருவூலங்களில் முத்திரையிடப்பட்டுள்ளதன்றோ. பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன. உரிய நாளில் அவர்களின் கால்கள் தள்ளாடும். அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. அவர்கள் ஆற்றல் இழந்து விட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமகனோ எவனுமில்லை எனவும் காணும் பொழுது ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனம் இறங்கிடுவார். அப்பொழுது அவர் உரைப்பார், அவர்களின் தெய்வங்கள் எங்கே? அவர்கள் தஞ்சம் புகுந்த பாறை எங்கே? அவர்கள் பலி இட்டவற்றின் கொழுப்பை உண்டவர்கள் எங்கே? நேர்மப்படையில் ரசத்தை குடித்தவர்கள் எங்கே? அவர்கள் இப்பொழுது முன்வந்து உனக்கு உதவட்டுமே, அவர்கள் உனது புகலிடம் ஆகட்டுமே. நானே இருக்கிறவர், என்னை தவிர வேற்று தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. என் கைகளிலிருந்து விடுவிப்பார் எவரும் இரார். ஏனெனில் என் கைகளை வானோக்கி உயர்த்தி என்றும் வாழும் என் மீது ஆணையிட்டு உரைக்கின்றேன். மின்னும் என் வாளை நான் தீட்டி நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும் போது என் பகைவரை பழிவாங்கி என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுப்பேன். கொலையுண்டோர் சிறைப்பட்டோரின் இரத்தத்திலும் நீள்முடி தலைவரின் இரத்தத்திலும் என் அம்புகள் குடிக்க செய்வேன். என் வாள் சதையை உண்ண செய்வேன். வேற்றினங்களே, ஆண்டவரின் மக்களோடு மகிழுங்கள். அவர் தம் ஊழியரின் இரத்தத்திற்கு பழி வாங்கினார். அவர் தம் பகைவர்களுக்கு பதிலடி கொடுத்தார். தம் மக்களின் நாட்டை கரை நீக்கம் செய்தார். மோசேயின் நூனின் மகனான யோசுவாவும் வந்து இந்த பாடின வார்த்தைகளை மக்கள் கேட்குமாறு எடுத்துரைத்தார்கள். மோசேயின் இறுதி மொழிகள். இந்த வார்த்தைகளை எல்லாம் இஸ்ரேலுக்கு சொல்லி முடித்த பின் மோசே அவர்களுக்கு சொன்னது, உங்களுக்கு எதிரான சான்றாக நான் என்று உரைத்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்துங்கள். அப்பொழுதுதான் இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகள் அனைத்தையும் கருத்தாய் கடைபிடிக்குமாறு நீங்கள் உங்கள் மக்களுக்கு கட்டளையிடுவீர்கள். இத்திருச்சட்டத்தின் எவ்வார்த்தையும் வீணானதல்ல, அதுவே உங்களது வாழ்வு. யோர்தானை கடந்து நீங்கள் உடைமையாக்கி கொள்ள போகும் மண்ணில் இந்த வார்த்தைகளால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். அதே நாளில் ஆண்டவர் மோசேயிடம் பேசியது, மோவாப்பு நாட்டில் எரிகோவுக்கு எதிரே உள்ள அபாரி மலையில் நெபோ என்னும் மலை மீது ஏறி கானான் நாட்டை பார். உன் மக்கள் இஸ்ரேலுக்கு நான் உடைமையாகி கொடுக்க போகும் நாடு அதுவே. உன் சகோதரன் ஆரோன் ஓர் என்னும் மலையில் இறந்து உன் மூதாதையருடன் சேர்த்து கொள்ளப்பட்டான். அதுபோல நீ ஏறி செல்லவிருக்கும் மலையில் நீயும் இறந்து உன் இறந்தாருடன் சேர்த்து கொள்ளப்படுவாய். ஏனெனில் சீன் என்னும் பாலை நிலத்தில் மேரிபத்து காதேஸ் என்னும் நீர் சுனைக்கு அருகில் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் எனக்கு துரோகம் செய்தாய். அதனால் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் என்னை புனிதப்படுத்தவில்லை. எனினும் உனக்கு முன்பாக உள்ள நாட்டை நீ பார்ப்பாய். அதையே நான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்க போகிறேன். நீயோ அதனுள் செல்ல மாட்டாய். இஸ்ரேலின் குலங்களுக்கு மோசேயின் ஆசிகள். கடவுளின் 33வது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். கடவுளின் அடியவரான மோசே
தாம் இறப்பதற்கு முன் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி வழங்கி கூறியது. ஆண்டவர் சீனா என்று வந்தார், சேயிரின் என்று அவர்களுக்கு தோன்றினார், பாரான் மலையின் என்று அவர்கள் மீது ஒளிர்ந்தார், 1000 மனிதர் புடைசூழ வந்தார், அவரது வலப்புறத்தில் என்று மின்னல் ஒளிர் திருச்சட்டம் ஏந்தி வந்தார். உண்மையாகவே மக்களின் அன்பர் அவர் தம் புனிதர்கள் அவர்கள் கையில் உள்ளனர், அவர்கள் அவரது பாதங்களில் அமர்வர், அனைவரும் அவரது கூற்றுகளை ஏற்றுக்கொள்வர். மோசே எங்களுக்கு திருச்சட்டத்தை கட்டளை வழியாக வழங்கினார், அதுவே யாக்கோபின் திருச்சட்டத்தின் உடைமை. மக்கள் தலைவர்களும் இஸ்ரேல் குலங்களும் ஒன்று திரட்டப்பட்ட பொழுது அவர் என் எசுரின் மீது அரசனாக இருந்தார். ரூபன் வாழட்டும், அவன் மடிந்து போகாதிருக்கட்டும், அவன் தன் புதல்வர் சூறையாகாதிருக்கட்டும். யூதாவுக்கான ஆசி இதுவே. அவர் கூறியது, ஆண்டவரே, யூதாவின் குரலை கேளும், அவனை அவனுடைய மக்களிடம் கொண்டு வாரும், அவனது கைகள் அவனுக்கு போதுமானதாகட்டும், அவனுக்கு துணை நின்று அவனுடைய பகைவனது காத்திரலும். லேவியை குறித்து அவர் கூறியது, ஆண்டவரே, துந்தி ஊரின் என்பவை மாசையில் சோதிக்கப்பட்டு மேரிபாவின் நீர்த்தறிகள் வழக்காடியவும் பற்றுமிகு அடியானிடம் இருக்கட்டும், அவனிடமே அவற்றை கொடும். ஏனில் அவன் தன் தந்தையையும் தாயையும் நோக்கி, நான் அவளை பாரேன் என்றவன், தன் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொள்ளாதவன், தன் சொந்த பிள்ளைகளையே அறியாதவன், வார்த்தைகளை கடைபிடித்து உடன்படிக்கை நிறைவேற்றுபவன், யாக்கோவுக்கு நீர் நீதி முறைகளையும் இஸ்ரேலுக்கும் திருச்சட்டத்தையும் கற்றுத்தருபவன், உமது முன்னிலையில் தூமம் காட்டுபவன், உமது பீடத்தில் எரிபலிகளை செலுத்துபவன். ஆண்டவரே, அவனது ஆற்றலை ஆசியால் நிரப்பும், அவனுடைய கரங்களின் உழைப்பை ஏற்றுக்கொள்ளும். அவனுக்கு எதிராக எழும்புவோரை அவர்களின் இடுப்பு ஒடிந்து விழும் என் வண்ணம் வதையும். அவனை பகைப்பவர் மீண்டும் எழாதவர் செய்யும். பென்யமீனை குறித்து அவர் கூறியது, ஆண்டவரின் அன்புக்கு உரியவன், அவரால் அவன் பாதுகாப்புடன் வாழ்வான். எக்காலமும் அவனை அவர் அரவணைத்து காப்பார். அவர் தம் கரங்களிடையே அவன் வாழ்வான். யோசேப்பு குறித்து அவர் கூறியது, அவனது நிலம் ஆண்டவரால் ஆசி பெற்றது, அது வானத்தின் செல்வத்தால் பணியாலும் ஆழ் நிலத்தின் நீரூற்றுகளாலும் கதிரவன் வாழும் கனிகளாலும் பருவங்கள் விளையும் பயன்களாலும் பண்டைய மலைகளின் உயர் செல்வங்களாலும் என்றும் உள்ள குன்றுகளின் அரும் பொருள்களினாலும் ஆசி பெற்றது. நிலம் தரும் பெரும் விளைச்சலும் அதன் நிறைவும் முற்பதிரில் வீற்றிருந்தவரின் அருளன்பும் எல்லா ஆசிகளும் யோசேப்பின் தலை மீதும் அவன் சகோதரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் உச்சந்தலை மீதும் தங்குவதாக. அவனது நடை தலையற்று காளையின் பீடு நடை போன்றது, அவனது கொம்புகள் காட்டறிவின் கொம்புகள் போன்றவை. அவற்றால் மக்களினத்தாரை பூவுலகின் கடை எல்லை வரை முட்டி துரத்துவான். அவை எப்ராயிமின் 16,000 படைகளும் மனாசேயின் 1000 படைகளும் ஆகும். செபுலோனை குறித்து அவர் கூறியது, செபுலோன், நீ பயணம் செய்கையில் மகிழ்ந்திடு, இசக்காரே, நீ கூடாரின் தங்கும் பொழுது மகிழ்ந்திடு. அவர்கள் மக்கள் இனங்கள் மலைக்கு அழைத்து செல்வர், அங்கு அவர்கள் ஏற்புடைய பலிகளை செலுத்துவர். அவர்கள் கடலில் பழுங்கி இருப்பதும் மணலில் புதைந்திருப்பதுமான திரளான செல்வங்களை அனுபவிப்பர். காத்தை குறித்து அவர் கூறியது, காத்தை பெருக செய்பவர் போற்றி போற்றி, காத்து சிங்கத்தை போல் தங்கியிருந்து புயத்தையும் தலையையும் பிளந்திடுவான். அவன் தனக்கென சிறந்த இடத்தை தேர்ந்து கொண்டான். தலைவனுக்குரிய பங்கு அவனுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. மக்களின் தலைவனாகிய அவன் ஆண்டவரின் நீதியை நிலைநிறுத்தினான். ஏனைய இஸ்ரேலரோடு சேர்ந்து அவர் தம் நீதி முறையை நிலைநாட்டினான். தானை குறித்தும் அவர் கூறியது, தான் பாசான் என்று பாய்ந்து வரும் சிங்கக்குட்டி. நப்திலை குறித்து அவர் கூறியது, ஆண்டவரின் அருள்பால் நிறைவு பெற்றவன், இளலேய கடலையும் தென் திசையையும் உடைமையாக்கி கொள்வான். ஆசேரை குறித்து அவர் கூறியது, ஆசேர் எல்லா குலங்களிடையே ஆசி பெற்றவனாவான், தன் உடன் பிறந்தாருக்கு உகந்தவனாயிருப்பான். அவன் தன் காலை எண்ணெயில் தோய்ப்பான். உன் தாய்ப்பால்கள் இரும்பாலும் செம்பாலும் ஆனவை, உன் வாழ்நாள் அனைத்தும் நீ பாதுகாப்புடன் இருப்பாய். யெசுரின் இறைவன் போல் எவரும் இல்லை. அவர் உனக்கு உதவிட வானங்களின் வழியாய் தமது மாட்சியுடன் மேகங்கள் மீது ஏறி வருவார். என்றுமுள்ள கடவுளே உனக்கு புகலிடம், என்றுமுள்ள அவரது புயம் உனக்கு அடித்தளம். பகைவரை முன்னின்று விரட்டி அடித்து அவர்களை அழித்து விடு என்பார் அவர். அப்பொழுது இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழ்ந்திடும். யாக்கோபின் உறைவிடும் தானியமும் ரசமும் மிகுந்த நிலத்தில் இருக்கும்.
அவர் தம் மேகங்கள் பனிமழை பொழியும். இஸ்ரேலே, நீ பேறு பெற்றவள். ஆண்டவரால் மீட்கப்பட்ட மக்களிடமே, உன்னை போல் வேறு இனம் உண்டோ? உன்னை காக்கும் கேடயமும் உன் வெற்றி வாழும் அவரே. உன் பகைவர் உன் முன் கூனி குறுகுவர். அவர்களின் தொழுகை மேடுகளை நீ ஏறி மிதிப்பாய். மோசேயின் இறப்பு. பகுதி 34. அதன் பின் மோசே மோவாப்பு சமவெளியில் இருந்து எரிகோவுக்கு கிழக்கே நேபோ மலையில் உள்ள பிஸ்காயின் உச்சிக்கு ஏறி சென்றார். ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ளது கிளையாத நாடு முழுவதையும் காட்டினார். மேலும் நப்தலி முழுவதையும், எப்ராஹிம் நிலப்பகுதியையும், மனாசே நிலப்பகுதியும், யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும், மேற்கே மத்திய தரைக்கடல் வரையிலும் காட்டினார். மற்றும் நேகேப்பையும் பெரிச்சை மாநகராகிய எரிகோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார். அப்பொழுது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது, நான் உன் வழிவிடமே கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு ஆணையிட்டுக்குரிய நிலம் இதுவே. உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்து விட்டேன், ஆனால் நீ அங்கு போக மாட்டாய். எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர் தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார். மோவாபு நாட்டில் பெத்பகோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார். ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்குமிடம் தெரியாது. மோசே இறக்கும் போது அவருக்கு வயது 120. அவரது கண்கள் மங்கினதும் இல்லை, அவரது வலிமை குறைந்ததும் இல்லை. மோவாப்பு சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசேக்காக 30 நாள்கள் துக்கம் கொண்டாடினர். மோசேக்காக இஸ்ரேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாள்கள் நிறைவுற்றன. நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார். இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள். ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேயை போல் இறைவாக்கினர் வேறு எவரும் இஸ்ரேலில் இதுகாரும் எழுந்ததில்லை. ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலருக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்ய ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். இஸ்ரேலர் அனைவரின் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து அருள்மிகு செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட உபாகம புஸ்தகம் 32, 33 மற்றும் 34 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களில் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஆகமங்கள் 5ஐயும் ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளை முழுவதுமாய் வாசித்து முடிக்க கிருபை செய்திருக்கிறார். அவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.